ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்திர லக்னங்களோட வாழ்க்கை துணையின் ரகசியங்கள். ஸ்திர லக்னங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவங்களா இருப்பாங்க, இவங்க எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கும் போது வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்குது அப்படிங்கிறத விளக்கத்தை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்திர லக்னங்கள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். ஸ்திரம் அப்படிங்கிற நிலையானது, உறுதியானது. சரிங்களா? ஒரு ஸ்திரமானது அப்படின்னாலே நிலையானது அர்த்தம். சரிங்களா? ஸ்திரையானது மற்றும் உறுதியானது. ஃபஸ்ட்டு ஸ்திரலக்கணத்துக்கு ரிஷபத்துக்கு 7ஆம் ஸ்தானம் விருச்சிகமாக வரும். சரிங்களா? அந்த விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். ரிஷபம் அப்படிங்கிறது பொதுவாகவே சாஃப்ட் கேரக்டராக தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதன். சரிங்களா? இவர் குடும்பம், இந்த 2ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பம், பெண் ராசி. சரிங்களா? குடும்பஸ்தானம், பெண் ராசி. இவங்களுக்கு குடும்பம், வாக்கு, வரவு, குடும்பத்தை கவனிக்கிறதுலேயே அக்கறை மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அழகுணர்ச்சியுடையவங்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க நல்லெண்ணத்தன்மை, இயற்கை அழகு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? அழகுனாலே ரிஷப லக்னம் அப்படிங்கிறது நம்பர் 1 தான் வரும். சரிங்களா? ஏன்னா இங்கே சந்திரன் உச்சமாகறாரு, சுக்கிரன் ஆட்சி ஆகிறாரு, பெண் வீடு. இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது விருச்சிக செவ்வாய். இவர் மூர்க்கமுடையவர், மறைமுகமானவர். அதாவது விருச்சிகம் அப்படிங்கிறது மறைமுகம். பொதுவாக செவ்வாய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, விருச்சிகம் அப்படிங்கிறது மறைமுக ஸ்தானம். அப்படிங்கிறதுனால இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக மூஞ்சிக்கு நேராக முகத்துக்கு நேராக எதையுமே சொல்லி முன்கோபிகளாக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் மறைமுக சூழ்ச்சியும் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களோட வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது மறைமுகமான சூழ்ச்சி, தன்னோட சுயநலத்துக்காக. சரிங்களா? தன்னோட சுயநலத்துக்காக கொஞ்சம் சூழ்ச்சி செய்து வாழ்க்கை துணையை அடக்கிகளை முற்படுவாங்க. இவங்களுக்கு அடங்கி போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை வாழ்க்கை துணை. சரிங்களா? இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி வெளிப்பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற வாழ்க்கை துணை அப்படிங்கிறத உறுதியாக கடைபிடித்து அங்கே போய் வாழக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் வருவாங்க இவங்களுக்கு. சரிங்களா? அதாவது வெளிநாட்டில் போய் வெளி இடத்துல போய் நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மைண்டை காம்ப்ரமைஸ் பண்ணி அழைத்து செல்லக்கூடிய வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு வருவாங்க. ஏன்னா 12ஆம் ஸ்தானத்துக்கு முறையவர், மேஷத்துக்கு ரிஷபத்துக்கு 12ஆம் ஸ்தானத்துக்கு முறையவர் செவ்வாய். சரிங்களா? 7, 12 அப்படிங்கிறதுனால இவர் காலபுருஷனுக்கு 10. சரிங்களா? இவங்களுக்கு 9ஆம் ஸ்தானத்தில் உச்சமாகிறதுனால, சரிங்களா, 9ஆம் ஸ்தானத்தில் உச்சமாகிறதுனால இவங்களுக்கு வெளி இடத்துல போய் ஜீவனம் செய்து வளரலாம் அப்படிங்கிற தூண்டுகோல் போட்டு இவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் இவங்களுக்கு 2 திருமண யோகம், 2 திருமண நிலை அப்படிங்கிறது ஏற்படும். கைகலப்பு, இந்த மாதிரி ஆத்திரம் மிகுந்த ஒரு வாழ்க்கை துணை கொஞ்சம் மூர்க்கம் அப்படிங்கிறது கடைபிடிக்கிறதுனால இவங்களுக்கு 2 திருமண யோகம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா 7க்கு 3ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு. 7 அப்படிங்கிறது விருச்சிகம், 7க்கு 3 மகரத்தில் உச்சமாகறதுனால இவங்களுக்கு 9ஆம் ஸ்தானம் ரிஷபத்துக்கு. அதனால் இது மறு திருமணம் ஸ்தானம் கொடுத்தார். சரிங்களா? இவங்களுக்கு 2 திருமணம், 2 தாரம் அப்படிங்கிற அமையக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். சரிங்களா? பொதுவாக ரிஷப லக்னத்துக்காரர் விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நடந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? பொதுவாக இவங்க அடங்கி போகணும். சரிங்களா? அந்த மாதிரி வாழ்க்கை துணை வருவாங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, முன்கோபிகளாக இருப்பாங்க. சரிங்களா? முன்கோபிகளாக இருப்பாங்க. இவங்க இவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக போயிடணும். சாஃப்டாக போய்க்குவாங்க. இருந்தாலும் அதையும் மீறி இவங்களுக்கு அது தன்னோட வாழ்க்கை, தன்னோட சகோதர குடும்பமா, தன்னோட குடும்பமா, அது தன்னுடைய குடும்பமா அல்லது தன்னுடைய சகோதரனுடைய குடும்பமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூழல் ஏற்படும். ஏன்னா 3ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாகறதுனால இது சகோதர ஸ்தானம். அதனால் சகோதரனுக்காக தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கணுமா, அதாவது தன்னோட சகோதரர்களுக்காக தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கும் சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் 3ல் நீசம் அப்படிங்கிறனால அந்த வாழ்க்கை சூழல் உருவாகும். சரிங்களா? அதாவது ரிஷபத்துக்கு கொஞ்சம் தன்னை அடக்கி ஆளக்கூடிய வாழ்க்கை துணை, கொஞ்சம் கைகலப்பு, முன்கோபம்,
இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஜீரணிச்சுட்டு செல்லக்கூடிய வாழ்க்கை துணை, இதெல்லாம் செய்யக்கூடிய வாழ்க்கை துணை, இதனால் நம்ம ஜீரணித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சரிங்களா? அதை நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்கலாம். சரிங்களா? இப்படி போயிட்டாங்கன்னா வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கும். அதுக்கடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு வந்து நேர் 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கும்பம். இவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து ஒளி, சனி வந்து இருள். கும்பம் அப்படிங்கிறது சனியோட ஸ்தானம். சனி வந்து வலுவடையும் ஸ்தானம், முளத்தெரியோனா. சிம்மம் வந்து சூரியனுடைய முளத்தெரியோன ஸ்தானம். அதனால வந்து இருளும் ஒளியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அது குறைபாடு உடைய வாழ்க்கை துணை தான் வந்து வருவாங்க இவங்களுக்கு. சரிங்களா? சனி வந்து குறைபாடு. சூரியன் அப்படிங்கிறது வந்து முழுமை. சரிங்களா? அதனால வந்து குறைபாடுடைய வாழ்க்கை துணை தான் வந்து இவங்களுக்கு வந்து இருப்பாங்க, வருவாங்க. சரிங்களா? அதாவது உடல் குறைபாடு, அறிவு குறைபாடு, சரிங்களா? அதாவது வசதியில் வந்து குறைபாடு, இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைபாடு உடையவங்களா தான் வந்து இருப்பாங்க. இதே நம்ம சமுதாயத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறத வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது வந்து இவங்க மேக்சிமம் வந்து அதாவது வாழ்க்கையில வேலைக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சரிங்களா? சிம்ம லக்னத்துக்காரர் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 10 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வேலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்ற 8 மணி நேரம் தூக்கத்தில் போயிடும். 8 மணி நேரம் வேலையில் போச்சுனாலுமே மற்ற 8 மணி நேரம் ட்ராவலிங்கு, சமையல் இந்த மாதிரி போயிடும். சரிங்களா? அதாவது பெண்ணாக இருந்ததுன்னா சமையல் இந்த மாதிரி போயிடும். ஆனால் இருந்ததுன்னா வந்து அவருங்க வந்து ஏதோ ஒரு ஜாப்பு ஒர்க் அப்படின்றப்பார். அதனால் வந்து கொஞ்சம் பிரிந்து இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? வாழ்க்கை துணை வந்து தன்னை விட்டு பிரிந்து இருந்து வாழ்க்கை நடத்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? வேலைக்காக ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் கழிச்சு வர்றது, வேலைக்காக போயிட்டு திரும்ப ஒரு மாதம் 10 நாள் கழிச்சு வர்றது, அல்லது ஜாப் விஷயமா வந்து போய் கொஞ்ச நாள் 10 நாள் 20 நாள் வெளிப்பக்கம் இருந்துட்டு மாதிரி வர்றது, இந்த மாதிரி இருந்துட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது. சரிங்களா? வேலைக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை துணை, சரிங்களா, இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போக வாழ்க்கை. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா ஜீரணித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். சரிங்களா? எதுவுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூரியன் வந்து டாமினேட் செய்யக்கூடிய கிரகம். சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து உழைப்பாளிகளாக இருப்பாங்க மேக்சிமம். சரி, உழைப்பாளிகளாக இருப்பாங்க. கொஞ்சம் சகிப்புத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுட்டு அவங்க கூட வந்து ஒத்து போகக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கணும். சரிங்களா? இவங்க கொஞ்சம் அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அடிமை, அப்புறம் வந்து எதுவுமே எதிர்த்து பேச இயலாத ஒரு சூழலில் வந்து இருப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து இவங்களை வந்து ஒரு ஒளி கொடுத்து இவங்களுக்கு மேக்சிமம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை மாறும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படிங்கிறது வந்து மாறி, ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே டாமினேட் அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழல்லையே வந்து வாழ்வாங்க. இவங்க வாழ்க்கை துணை வந்த பின்னாடி இவங்களுக்கு சகிப்புத்தன்மைனா என்ன, அடங்கி போகிறதுனா என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இவங்களுக்கு காட்டிடுவாங்க. சரி, அதன்படி வந்து இவங்களுக்கு வாழ்க்கை வந்து சரிசமமாக போகும். சரி, சிம்ம லக்னத்துக்காரருக்கு சனி அப்படிங்கிறது வந்து சனியின் இயல்புகள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களால வாழ்க்கை துணையால் வந்து வரும். சரிங்களா? அதுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தால் வந்து வாழ்க்கை வெற்றி. சரிங்களா? அதுக்கடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு வந்து நேர் 7ஆம் ஸ்தானம் சுக்கிரனுடைய ரிஷப வீடு. சரிங்களா? இவங்க வந்து கொடுத்து வச்சவங்க. விருச்சிகம் வந்து 7ஆம் வீடு ரிஷபமாக வர்றதுனால இந்த பின் வீடு மற்ற 3 ஸ்திரலங்கணங்களுக்கு வந்து 7ஆம் வீடு வந்து பாவ வீடாக வரும். சரிங்களா? ரிஷபத்துக்கு வந்து 7ஆம் வீடு விருச்சிகம், சிம்மத்துக்கு வந்து 7ஆம் வீடு கும்பம், கும்பத்துக்கு வந்து 7ஆம் வீடு சிம்மம் வரும். ஆனால் விருச்சிகத்துக்கு வந்து 7ஆம் வீடு ரிஷபம் அப்படிங்கிற சுப வீடாக வரும். சரிங்களா? அதனால வந்து இவங்க வந்து கொடுத்து வச்சவங்க. இந்த 4 ஸ்திரலக்னங்கள்லேயே இந்த விருச்சிகம் தான் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து மிகுந்த சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. மேக்சிமம் காதல் அப்படிங்கிற உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். காதல் திருமணம் அப்படிங்கிறது நடந்து வெற்றிகரமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா விருச்சிகத்துக்கு வந்து 5ஆம் இடம் வந்து மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சமடைகிறாரு. மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அந்த 5-7 கனெக்டிவிட்டி ஆகுது. சரிங்களா? அது 7ஆம் அதிபதி 5ல் உச்சமாகறதுனால இவங்களுக்கு காதல் மனம் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? மேக்சிமம் ஏன்னா 5 வந்து காதல்.
சரிங்களா? 7 வந்து திருமணம், காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து வரும். எங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்த பின்னாடி டோட்டலா வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகுது. வாழ்க்கை துணை வந்து மிகுந்த அழகுணர்ச்சி, நவீனம் சரிங்களா? இந்த மாரி இருப்பாங்க. ஒரு நல்ல பக்திமானா வந்து இருக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சந்திரன் உச்சமாகுறாரு ரிஷபத்துல, சுக்கிரன் ஆட்சி ஆகுறாரு. சரிங்களா? மிகுந்த அழகுணர்ச்சியுடைய வாழ்க்கை துணை வந்து வாய்ப்பாங்க. இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி வந்து நெறைய செல்வங்கள் சேரும். நெறைய செல்வங்கள் சேரும். அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வண்டி வாகனங்கள் சரிங்களா, இந்த மாரி லக்ஸூரியஸான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அமையும். மனைவி வந்த பின்னாடி, கணவன் வந்த பின்னாடி. சரிங்களா? விருச்சிகத்துக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை துணை அமைந்து வெற்றிகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? அனைத்து விருச்சிக லக்னத்துக்காரருக்குமே இது வந்து சாத்தியம் தான். சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னம் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்திர லக்னம். இவங்களுக்கு வந்து 7ஆம் ஸ்தானம் வந்து சிம்மம். சிம்ம வீடு. சிம்மாதிபதி சூரியன். இவங்க லக்னாதிபதி வந்து சனி. சரிங்களா? வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து சிம்மம். அதிகாரம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை துணை வந்து வரும். சரிங்களா? அதிகாரம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை துணை, நாம வந்து அடங்கி போகக்கூடிய வாழ்க்கை துணை நம்மை வந்து அடக்கி ஆளக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து வாய்க்கும். பொதுவா வந்து டாமினேட் பண்ணக்கூடிய கிரகம் தான் வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால, அ அவங்க வந்து இவங்களுக்கு ந அவங்க வந்து இவங்களுக்கு நிறைய சம்பாதித்தியம் சரிங்களா? அப்புறம் ஆளுமை திறன், அப்புறம் வந்து அ நிர்வாக திறமை உடையவங்களா இருக்கிறதுனால, இவங்க வந்து அவங்களுக்கு அடங்கி தான் போகணும். ஓகேங்களா? ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல. வாழ்க்கை வந்து நல்ல விதமா வந்து இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து தன்னை விட அ ஒரு எதிலயுமே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை துணையா தான் வந்து இருக்கும். சரிங்களா? தன்னை விட சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈகோ கிரகம். ஈகோனா வந்து அதுக்கு வந்து உண்டான தகுதிகள் அனைத்தும் இருக்குது. தான் தான் வந்து முன்னோடியா இருக்கணும். ஏன்னா சூரியன் தான் வந்து ம் மூலம். சரிங்களா? ஆத்ம காரகன் அப்படிங்கிறனால, தான் தான் வந்து முன்னோடியா வந்து எதிலயுமே இருக்கணும் அப்படின்னு வந்து வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு வந்து இருப்பாங்க. அமைவாங்க. சரிங்களா? அதனால வந்து அது நன்மையும் கூட தான். சரிங்களா? வாழ்க்கை துணை வந்து அதாவது தனக்குன்னு வாழ்க்கை துணை வந்த பின்னாடி, அவங்க சொல்றது நன்மை அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா வந்து கேட்டுட்டு போறதுல ஒரு தவறு கிடையாது. சரிங்களா? அதனால இந்த ரிஷப லக்னத்துக்காரருக்குமே, அ இந்த கும்ப லக்னத்துக்காரருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அடங்கி போக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்து வரும். சரிங்க. ரிஷபத்துக்கு வந்து 7 வந்து செவ்வாயோட வீடு. கும்பத்துக்கு வந்து 7 வந்து சூரியனோட வீடு. சூரியன், செவ்வாய் இவங்களோட வாழ்க்கை துணையா வர்றதுனால, மிகுந்த ஒரு அ அடக்குமுறை வந்து குடும்பத்தில வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நன்மைக்காக தான் அது வந்து செய்வாங்க. தன்னுடைய குடும்பம் வந்து முன்னேறி செல்வதற்காக சரிங்களா? தன்னோட வாரிசுகள் இந்த பூமியில வந்து நல்ல விதமா வந்து உருவாகணும், வளரணும் அப்படிங்கிறதுக்காக நல்நோக்கத்துக்காகத்தான் வந்து அவங்க வந்து இதுவே வந்து ஒரு தீவிரமா வந்து தூண்டுவாங்க. சரிங்களா? அதாவது தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய குடும்ப நன்மைக்காக அ அ அதுல வந்து தன்னுடைய சுயநலம் வந்து கலந்திருக்கு. ஏன்னா தன்னுடைய ஒரு குறிக்கோள், தன்னுடைய எண்ணங்கள் தான் வந்து வெல்லணும் அப்படிங்கிற மாரி, அது நன்மைக்காக தான் இருக்கு. சரி. ஏன்னா வாழ்க்கை துணையா வந்ததுனால, வாழ்க்கை துணை வந்து நம்மளுடைய வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து, அவங்க வந்து சொல்றது நன்மைக்காக தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா கணவன் அல்லது மனைவி அவங்க சொல் வந்து குடும்பத்துக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். சரிங்களா? 2 திருமணம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து கணக்கு வந்து வேற மாரி இருக்கு. சரிங்களா? ஒரே வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து, வாழ்க்கை துணை சொல்றத கேட்டுட்டு போயிறதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல நம்ம ம் உப இலக்கணங்களுக்கு வீடியோ வந்து விளக்கமா பார்க்கலாம். சரிங்களா? உப இலக்கணங்களோட வாழ்க்கை துணை வந்து எப்படி இருக்கு? அதுக்கு என்னென்ன செய்யணும்? அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றிங்க.